ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃபிஷ் கேம் செட் வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு வீட்டிலேயே எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பரில் சின்னதாக ஒரு மீன் வரைஞ்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பிடிக்குதோ, உங்களுக்கு எப்படி வரைய தெரியுமோ அதுக்கேற்ற மாதிரி சின்னதாக ஒன்று வரைஞ்சிக்கோங்க. அடுத்து வந்து அதே அளவில் வந்து இன்னும் நிறைய மீன் வரைஞ்சிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 6 மீன் வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு மீன் வந்து வரைஞ்சிட்டு அதை வந்து பிளாக் கலரில் அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ஒவ்வொரு மீனையும் நம்ம ஒவ்வொரு கலரில் கலர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து கலர் பண்ணிட்டேன். ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி கலர் பண்ணிங்க அப்படின்னா நல்லா பிரைட்டாக இருக்கும். க்ரையான்ஸ் கூட யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கலர் பண்ணிவிட்டு இது ஒன்றையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய மீன் கூட ரெடி பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட விருப்பம் தான், நீங்கள் எத்தனை மீன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மீன் எல்லாத்தையுமே ஒரு அட்டையில் வந்து நம்ம ஒட்டணும். ஏன்னா அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்காக நான் வந்து இன்விடேஷன் கார்டு எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து வரிசையாக இந்த மீன் எல்லாத்தையுமே நம்ம இப்போ ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். ஒட்டிட்டு இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். பேப்பர் மட்டும் இருந்தால் ரொம்ப லைட்டாக இருக்கும்ல. ஸோ அதனால் அட்டையில் வந்து நான் ஒட்டிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே அதோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அப்படியே கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது மேலே வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப் வந்து ஒட்ட போகிறேன். எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து கலர் பண்ணியிருக்கோம், அதில் தண்ணி பட்டாலோ இல்லை அது வந்து ரொம்ப நாளைக்கு கிளியாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு சேஃப்டிக்காக இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப்பை வந்து அது மேலே 2 பக்கமும் இருக்கிற மாதிரி ஒட்டிட்டு திருப்பியும் அதோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்க எல்லா மீன்லேயுமே செல்லோ டேப் வந்து ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ரெடி பண்ணியிருந்த எல்லா மீன்லேயுமே செல்லோ டேப் ஒட்டி அழகாக கலர்ஃபுல்லாக மீன் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு எத்தனை மீன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து இதுக்கு வந்து நமக்கு ஒரு போர்டு தேவை. ஸோ அந்த போர்டுக்கு வந்து நான் கேக் வாங்கும்போது அடியில் ஒரு அட்டை இருக்கும்ல, அதை வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி அட்டை உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கார்ட்போர்டில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அல்லது உங்கள் பழைய நோட் புக்கில் இருக்க அட்டையை கூட கட் பண்ணி ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து ஒரு பிளாஸ்டிக் ஸ்வீட் பாக்ஸோட மூடி எடுத்திருக்கேன். அந்த ஸ்கொயர் ஷேப் அட்டைக்கு ஏற்ற மாதிரி மேலே செட் பண்ணுற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மூடி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இதுவுமே நீங்கள் வந்து கார்ட்போர்ட்லேயே கட் பண்ணிக்கலாம். கீழே வைக்கிற அட்டைக்கு ஏற்ற மாதிரி மேலே வந்து ரவுண்டாக கார்ட்போர்டில் கட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இதை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு கம்மல் எடுத்திருக்கேன். அந்த பிளாஸ்டிக் மூடியில் வந்து சின்னதாக ஓட்டை போட்டு அதை வந்து அப்படியே அட்டையில் ஜாயின் பண்ணி பின் பக்கமாக வந்து சொரை எடுத்து மாட்டிடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கம்மலை மாட்டும்போது அந்த மேலே இருக்க பிளாஸ்டிக் மூடியை மட்டும் நம்மளால் சுற்றி விட முடியும். கம்மலை வந்து ரொம்ப டைட்டாக மாட்டிடாதீங்க, கொஞ்சம் கேப் விட்டு மாட்டிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த பிளாஸ்டிக் மூடியை வந்து சுற்ற முடியும். இப்போ பாருங்கள், அந்த பிளாஸ்டிக் மூடியை நான் சுற்றி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி கரெக்டாக சுற்றுதா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்டையை வந்து கலர்ஃபுல்லாக மாற்றுறதுக்காக நான் வந்து ப்ளூ கலர் பேப்பர் யூஸ் பண்ணி ஃபுல்லுமே கவர் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட கலர் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் வீட்டிலேயே கூட ரெடி பண்ணலாம். அல்லது ஒயிட் கலர் பேப்பரை கூட மேலே ஒட்டி ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி சின்ன சின்ன டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபெவிகால் யூஸ் பண்ணி அந்த அட்டையை கவர் பண்ணி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு அடுத்து வந்து திருப்பியும் அந்த பிளாஸ்டிக் மூடியை மேலே வந்து நம்ம அந்த பேப்பர்லேயும் ஓட்டை போட்டுட்டு செட் பண்ணிக்கலாம். அந்த பிளாஸ்டிக் மூடியில் வந்து நான் மார்க்கர் யூஸ் பண்ணி சின்னதாக டாட்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் ரவுண்டு மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே உங்களோட விருப்பம் தான். நீங்கள் அந்த பிளாஸ்டிக் மூடியும் கலர்ஃபுல்லாக மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி பெயிண்ட் யூஸ் பண்ணி கூட கலர் பண்ணிக்கலாம், அல்லது மார்க்கர் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் எடுத்துருக்கிறது கேக்கோட அட்டைங்கிறனால அடியில் வந்து ரொம்ப திக்னஸாக இருக்குது. ஸோ கம்மலோட அந்த நீளம் வந்து பத்தலை, கரெக்டாக மாட்டுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால நான் வந்து நம்ம ஜுவல்லரி மேக்கிங்கில் கம்மல்லாம் பண்ணுவோம்ல, அதில் வந்து ஒரு பின் யூஸ் பண்ணுவோம்ல, அது வந்து நீளமாக இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு பாசியை மாட்டிட்டு அந்த பின்னை வந்து பின்னாடி மடக்கி விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி கூட நம்ம வந்து கம்பியை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீளமாக இருக்க கம்பியை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் மூடியில் ஒரு சைடில் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. நான் கம்மல் யூஸ் பண்ணி தான் ஓட்டை போடுறேன். அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு டூத் பிக்கை வந்து செட் பண்ணிடலாம். ஸோ அது வந்து கரெக்டாக டைட்டாக நிற்கிற மாதிரி அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. அதில் கம்மு கூட யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இந்த டூத் பிக்கை பிடிச்சி நம்ம அந்த மூடியை சுற்றுறதுக்காக தான் அந்த இடத்துல வந்து டூத் பிக் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பிடிச்சி சுற்றுறதுக்கு. அடுத்து வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கலர்ஃபுல்லான குட்டி குட்டி மீன் எல்லாத்தையுமே இந்த பிளாஸ்டிக் மூடியில் வந்து வச்சிடலாம். இதை வந்து வைக்கும்போது அந்த டாட்ஸுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி வைக்கலாம். அப்போ வந்து இன்னுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த பிளாஸ்டிக் மூடியை வந்து இந்த அட்டையோடு நம்ம ஜாயின் பண்ணும்போது அந்த மூடியோட உள்பக்கம் வந்து வெளியில் வர்ற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணணும். ஸோ அப்போ தான் அந்த மீன் வந்து சுற்றும் போது கீழே விழாது. ஏன்னா நம்ம வெளிப்பக்கமாக வைக்கும்போது அந்த மூடியில் வந்து ஒரு விளிம்பு மாதிரி இருக்கும்ல. ஸோ அப்போ வந்து மீன் வந்து வெளியில் விழாது சுற்றும் போது. ஸோ அதுக்காக மூடியை வந்து இந்த மாதிரி சேர்த்து வச்சு மாட்டிக்கோங்க.
அடுத்து வந்து இதில் இருக்க இந்த மீன் எல்லாத்துலேயுமே சின்ன சின்னதாக நான் வந்து ஊக்கு வந்து மாட்டி விட போகிறேன். ஸோ அந்த மீன் வந்து அதே சைஸில் நம்ம ரெடி பண்ணியிருக்கும் போது கரெக்டாக நின்றுக்கும். இல்லை நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாக ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஊக்கை வந்து கிராஸாக மாட்டி விட்டுடலாம் அந்த மீனில். இல்லை அந்த மீனில் நீங்கள் குத்தி கூட விடலாம். குத்தாமல் நீட்டாக மாட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஊக்கை வந்து அந்த மீன் மேலேயே மாட்டி விட்டுடலாம். அல்லது நம்ம பேப்பர் கிளிப்லாம் இருக்கும்ல, அது கூட சின்னதாக இருக்கும், அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய சைஸ் ஊக்கு அப்படின்னா நம்ம வந்து கிராஸாக அந்த மீனில் வந்து மாட்டி விட்டுக்கலாம். அதாவது அந்த மீனை வந்து நம்ம மேலே கூட எடுக்கும்போது ஊக்கு தனியாக மீன் தனியாக வரக்கூடாது. ஸோ அதனால் அந்த மீனும் ஊக்கும் நல்லா கரெக்டாக செட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ஸ்ட்ரா எடுத்திருக்கேன், உள்ளன் நூல் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன ஒரு நூல் வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த நூலை வந்து ஸ்ட்ராவோட ஒரு சைடில் விட்டு இன்னொரு சைடில் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் 2 பக்கமும் இருக்கிற மாதிரி விட்டுட்டு அந்த நூலை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு அந்த பின் பக்கத்தில் இருக்கிற நூலில் வந்து ஒரு பெரிய பாசியை வந்து அந்த நூலோடு சேர்த்து கோர்த்து விட்டு முடிச்சு போட்டுருங்க. அதாவது அந்த நூல் வந்து இந்த பக்கம் வராமல் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் பாசியாக எடுத்து மாட்டிக்கோங்க. முன்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நூல் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கீழே வந்து அதே மாதிரி ஒரு பாசியை மாட்டி முடிச்சு போட்டுக்கோங்க. அதாவது அந்த ஸ்ட்ராவை விட கொஞ்சம் தூரத்துக்கு கீழே வந்து அந்த நூல் தொங்கணும். அந்த நூலோட எண்டில் வந்து ஒரு பாசி இருக்கணும். அந்த பாசி வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு அந்த இடத்துல ஒரு 4-5 முடிச்சு போட்டு நல்லா டைட்டாக பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து தூண்டில் வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொங்குற மாதிரி பாசி மாட்டியிருக்கோம்ல, அந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு மேக்னெட் வந்து நம்ம ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டும்போது தான் அந்த மீனை வந்து நம்மளால் கரெக்டாக எடுக்க முடியும். ஸோ அதுக்காக அந்த பாசியில் வந்து மேக்னெட் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். அந்த பாசி ஒட்டுற இடத்துல வந்து நீங்கள் சின்னதாக வளைய மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அந்த இடத்துல மேக்னெட்டை ஒட்டினா அது கரெக்டாக நிற்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த மேக்னெட் வந்து நல்லா ஒட்டிடுச்சு. ஸோ ஈஸியாக இந்த மாதிரி தூண்டில் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் வந்து ஒன்று செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி இன்னொன்று வேணுனாலும் நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மேக்னெட் யூஸ் பண்ணி நம்ம மீனில் வந்து ஊக்கு மாட்டிருக்கோம்ல, ஸோ அதை வச்சு அந்த மீன் ஈஸியாக தூக்கிடலாம். ஸோ ஈஸியாக இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் கேம் செட் வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு கைட்டே நம்ம சுற்றிக்கிட்டு இன்னொரு கைட்டே எடுத்து விளையாட முடியாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 பேராக சேர்ந்து விளையாடலாம். இப்போ வந்து நான் கீழே இருக்கிறத நான் சுற்றுறேன், பாப்பா வந்து எடுக்கிறா பாருங்களேன். அப்போ வந்து கை தடுக்கவும் இல்லை, அவளால் ஈஸியாக அந்த ஃபிஷ்ஷை வந்து எடுக்கவும் முடியுது. ஸோ 2-3 தூண்டில் செஞ்சு 2-3 பேர் நிறைய மீன் போட்டு ஒருத்தர் சுற்றிட்டு நம்ம விளையாடவும் செய்யலாம். பெரிய பிளேட்டில் இந்த மாதிரி செஞ்சு நிறைய பேர் கூட சேர்ந்து விளையாடலாம். ஸோ ஈஸியாக இந்த மாதிரி நீங்களும் ஒரு ஃபிஷ் கேம் செட் வந்து ரெடி பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து நம்ம ஈஸியாக கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு மெத்தடில் நம்ம வந்து ஃபிஷ் கேம் செட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ செகண்ட் மெத்தடுக்கு பார்த்திங்கன்னா ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஃபோம் ஷீட்டில் வந்து சின்னதாக ஒரு மீன் வந்து வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுவுமே கலர்ஃபுல்லாக நிறைய ஃபோம் ஷீட்டில் வந்து நம்ம குட்டி குட்டியாக மீன் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த மீனுக்கு வந்து கண்ணு மாதிரி வைக்கிறதுக்கு ரெடிமேடாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது காலியாக போன மாத்திரை அட்டை இருக்கும்ல, அதில் வந்து ரவுண்டாக சின்னதாக இருக்கிறதா கட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே வந்து சின்னதாக மிளகு வச்சுருக்கேன். வச்சுட்டு அடியில் வந்து ஒயிட் கலரில் ஒரு அட்டையை வந்து ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு அந்த ரவுண்டாக அந்த அட்டையை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதை வந்து அப்படியே நம்ம அந்த ஃபோம் ஷீட்டில் மீனுக்கு கண்ணு மாதிரி ஒட்டிடலாம். இது வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் இன்னுமே அழகாக இருக்கும். பெரிய சைஸ் மீனுக்கு இந்த கண் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மீனில் வந்து கண்ணை ஒட்டிடலாம். இதுக்கு வந்து நீங்கள் உங்ககிட்ட ஃபோம் ஷீட் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வாங்கும்போது ஃபோன் கவர் வாங்கும்போது உள்ளே இருக்கும்ல பேக்கிங் மெட்டீரியல், அதில் கூட நீங்கள் வந்து மீன் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு கண்ணு மட்டும் செஞ்சு ஒட்டிடலாம். அடுத்து வந்து ஊக்கு எடுத்து அந்த மீனில் வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கோங்க. அல்லது பேப்பர் கிளிப் கூட நீங்கள் மாட்டிக்கலாம். அடுத்து வந்து ஒரு பெரிய பவுல்லையோ அல்லது பக்கெட்லேயோ தண்ணி எடுத்துகிட்டு இந்த ஃபோம் ஷீட்டை நம்ம உள்ளே போடும்போது அந்த மீன் வந்து உள்ளே போகாது, அழகாக மேலே மிதக்கும். ஸோ இதே தூண்டில் யூஸ் பண்ணி நம்ம இந்த மீனை வந்து எடுத்துடலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் கலர்ஃபுல்லாக நிறைய மீன் செஞ்சு பெரிய இதில் போட்டு கூட விளையாடலாம். ஸோ இந்த ஃபிஷ் கேம் செட்டும் ஈஸியாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம 2 மெத்தடில் பார்த்துருக்கோம். 2 மெத்தடுமே ரொம்பவே ஈஸியான மெத்தட். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு மெயில் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஸோ ஹாப்பியாக விளையாடுவாங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த ஃபிஷ் கேம் செட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.